கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். ஜெபசேவோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் உடைய சமூகத்திலே கர்த்தாவே மண்பாண்டங்களாக காணப்படுகிறோம். கர்த்தாவே, எங்களை இந்த உலகத்திலே கர்த்தாவே அழகிய மலர்களாக ஆண்டவரே கர்த்தாவே உலாவும்படியாக, அழகிய நட்சத்திரங்களாக ஜொலிக்கும்படியாக நீர் படைத்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு பொழுதும் எங்களை கீழே போட்டு மிதிக்க நீர் நினைப்பதில்லை. கர்த்தாவே, நீர் படைத்த நாங்கள் கர்த்தாவே செல்வ செழிப்போடு கர்த்தாவே ஐஸ்வர்யத்தோடு வயிறுங்கிற டேங்க் நிரம்பி எப்பொழுதும் அதில் ஃபுல் டேங்க் இருக்கத்தக்கதாக நீர் பிரியப்பட்டு எங்களை படைத்து வைத்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுடைய சரீரங்களை விதவிதமான கர்த்தாவே ஆடைகளை ஆண்டவரை நாங்கள் அழிய வேண்டும் என்று தேவரீர் பிரியப்படுகிறீர். கர்த்தாவே, இவ்விதமாக எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய மீறுதல்களை எல்லாம் மன்னித்து விட்டீர். கர்த்தாவே, அவைகளை எண்ணாமல் போயிருக்கிறீர். கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய நீடிய பொறுமைக்கு முடிவில்லை. கர்த்தாவே, எங்கள் மேல் காட்டுகின்ற பரிவுக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 111 4வது வசனம். அவர் தம்முடைய அதிசயமான செயல்களை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். அன்பான சகோதரனே, அன்பான மகளே, நீ நம்பிக்கொண்டிருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? மன உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், 1000 தலைமுறைகளுக்கு மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவனுக்கு விரோதமாகவா நீ குற்றம் செய்ய எத்தனிக்கிறாய்? இந்த தேவனுக்கு விரோதமாக நீ கடந்த நாட்களிலே பேசின பேச்சுக்கள் எத்தனை? நீ நடந்து கொண்ட காரியங்கள் என்ன? ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமானவனே, உன்னை மன்னித்தாரே, உன்னை ஏற்றுக்கொண்டாரே. ஒரு விஷயம் பேதுரு அடிகளார் ஆண்டவரிடத்திலே வருகிறார். என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நான் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும்? 7 தடவையோ என்று கேட்கிறார். மத்தேயு 18:22 ஆண்டவர் சொன்னார், 7 தடவை இல்லப்பா, 70 தடவை மன்னி என்று சொன்னார். அந்த தேவாதி தேவன் உனக்கும் எனக்கும் எத்தனை தடவை மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், எத்தனை தடவை மன உருக்கம் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த தேவனுடைய தயவினால் அல்லவா உன்னால் வீடு கட்ட முடிந்தது. இந்த தேவனுடைய தயவினால் அல்லவா நீ ஒரு நல்ல வேலையை தேட முடிந்தது. அவர் மன உருக்கம் உள்ளவராக இருக்கிறார். அன்பான சகோதரனே, இந்த தேவனிடத்திலே தண்டாயுதம் இல்லை, அம்பு கத்திரிக்கோள் ஏதும் வெற்றுவாள் எந்த ஆயுதமும் கிடையாது. இவரிடத்தில் இருக்கிறதெல்லாம் அன்பு. இந்த இயேசுவினிடத்தில் இருக்கிறதெல்லாம் அன்பு. இதை விட்டால் உனக்கு வழி இல்லை. இந்த கடனை தாண்ட முடியாது என்பதை தேவன் உனக்கு அறிந்திருக்கிறார். இந்த பிரச்சனையிலிருந்து நீ தாண்ட முடியாது என்பதை அறிந்திருக்கிறார். உன்னால் இவ்வளவுதான் சுமக்க முடியும் என்பதை உன் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த மனதுருகிற தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன், என்னுடைய உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், தண்ணீர்கள் உண்மையிலே புரளாது. அன்பான வாலிபனே, அன்பான வாலிபனே, உனக்கு நிச்சயமாக எதிர்காலம் இருக்கிறது. ஏனென்றால் நீ வணங்குகிற தெய்வம், உன்னுடைய தாய் தந்தையுடைய தெய்வம் இந்த இயேசு கிறிஸ்துவை மாதிரி மன உருக்கம் உள்ளவர் யாருமே இல்லை. சிலுவையிலே அவரை அறையும்படியாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள், அடிக்கிறார்கள், நோகடிக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை நோக்கி சொன்னார், ஒரு நிமிஷம் ஆயிருக்காது அந்த உலகத்தை அழிப்பதற்கு ஆண்டவருக்கு ஒரு வினாடி ஆகியிருக்காது. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க, பிதாவே இந்த மகளுக்கு மன்னிங்க, இந்த சாமுவேல் ராஜுக்கு மன்னிக்க, இந்த கள்ளக்குறிச்சியிலே வாழ்கிற இந்த மகனுக்கு மன்னிங்க, இந்த தூத்துக்குடியிலே வாழ்கிற இந்த மகனுக்கு மன்னிங்க. நான் அவன் மேல் இரக்கமாக இருக்கிறேன், அவனை வாழ வைக்க போகிறேன். அவன் நினைத்து கொண்டிருக்க எனக்கு விரோதமாக என்ன காரியம் செய்தாலும் சரி, அவன் ஆலயத்துக்கு வராவிட்டாலும் சரி, எனக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறான். சிறு பையன், ஆண்டவரே கர்த்தாவே, பிதாவே இவனுக்கு இறங்குங்க கர்த்தாவே, இவனுக்கு எதிர்காலத்தை காமிங்க. இன்றைக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்க ஒருவர் இருக்கிறார். அன்பான தம்பியே, அன்பான சகோதரனே, இந்த தேவனுக்கு விரோதமாக உன்னுடைய கையை எடுக்காத, அது ஒன்றுக்கு உதவாமல் போயிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை
எத்தனை தடவை பொறுத்து போய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பொறுமையை காண்பித்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலும் பொறுமையை காண்பித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் தம்முடைய அதிசயமான செய்களை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். அங்கே நினைவை பட்டணத்துக்காக அங்கே தீங்குக்கு மனசாபப்பட்டார். யோனா சொன்னார், ஆண்டவரே, எனக்கு முன்னதாகவே தெரியும் நீர் தீங்குக்கு மனசாபப்படுகிற தேவன் என்று சொன்னார். அந்த தேவன் இன்றைக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறார், உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. கர்த்தர் உண்மையில் மனதுருகுகிறார். உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். உனக்கு ஒரு மோட்ச வாழ்வை கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த பூலோகத்தில் நீ வாழ்கின்ற பகுதியிலே தானே நீ வீடை கட்டுவாய், நீ செழிப்பாய், நீ நன்றாக வாழுவாய். அதற்கெல்லாம் ஒரு பின்னணி இருக்கிறது. கர்த்தருடைய மன உருக்கம், கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு உன்மேல் விழுந்து விட்டது. நீ சோர்ந்து போகாதே. ஜெபஸ்விவாயா, முட்டகால் படியிடு. இந்த அன்பு தெய்வத்தை நோக்கிப்பார். அவர் உண்மையிலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். உண்மையிலே பிரியமுள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய வறுமை நீங்கி போகும். உன்னுடைய வியாபாரம் தொழிற்கும். நீ சோர்ந்து போகாதே. உண்மையில் மனதுருகிற தேவன் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த குடும்பத்தாருக்கு இறங்குங்க கர்த்தாவே. என்ன தொழில் செய்வது ஆண்டவரே? நடந்து கொண்டிருந்த காய்கறி வியாபாரம் நின்று போய்விட்டது. எப்படி பிழைப்பேன்? ஆண்டவரே, தயங்கி கொண்டிருக்கிற இந்த உள்ளத்திற்கு இறங்குவீராக. நோயினால் பீடிக்கப்பட்டிருக்க இந்த அம்மாவுக்கு கர்த்தாவே, அந்த முட்டங்காலுக்கு கீழே இருக்கிற அந்த புண் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. அது இருந்த இடம் தெரியாமல் போவதாக. ஆண்டவரே கர்த்தாவே, மகளுக்கு பிரவச நேரங்கள் வந்துவிட்டதே. செலவுக்கு என்ன செய்வேன் என்று எதிர்பார்த்திருக்க அன்பான தாயரே, சுக பிரவசத்தை தேவன் உனக்கு கட்டளையிடுகிறார். உன் மகளுக்கு கட்டளையிடுகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறார். நீ சோர்ந்து போகாதே. உன்மேல் மனதுருகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். உன் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து இருக்கிறார். உனக்கு நீடித்த வாழ்வை கொடுக்க இருக்கிறார். அவர் தீங்குக்கு மனசாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். தீமை உண்மையிலே பற்றாது, தீங்கு உண்மையில் பற்றாது. நன்மை உனக்கு வரப்போகிறது. இந்த தேவாதி தேவனுடைய இரக்கம் அதை செய்து முடிக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் அதை செய்து முடிக்கப் போகிறது. அவரிடத்தில் இரக்கங்கள் மிகுதியாக இருக்கிறது. அவரை அண்டிக்கொள். தேவனே கர்த்தாவே, இறங்குவீராக. இந்த குடும்பத்துக்கு, இந்த சகோதரனுக்கு இறங்குவீராக. உடைய காருண்யத்தினால் ஆண்டவரே நாங்கள் நிறையப்படுவோமாக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.